அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் புல்லே. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது 2015ஆம் ஆண்டு வந்த கால்குலேஷன் MCQ கேள்விகளை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2 கேள்விகள் தான் வந்து இது 6வது MCQ 13வது MCQ. ரைட், 6வது MCQ அவதானிங்க. கார்பனேட்டுகளின் கலவையொன்றில் அடங்கியுள்ள மெக்னீசியம் கார்பனேட் கெல்சியம் கார்பனேட் என்பவற்றுக்கு இடையிலான மூலர் விகிதம் முறையே 5:1 ஆகும். இக்கலவையின் தெரிந்த திணி ஒன்றை வெப்பமாக்கிய போது உருவாகிய CO2 ஆனது நியம வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் 134.4 டெசிமீட்டர் கியூப் எனும் கனவளவை கொண்டிருக்கும். வெப்பமாக்கிய கார்பனேட்டு கலவையின் திணிவை கேட்டு அதானிங்க. கார்பனேட் கலவை உண்டா மெக்னீசியம் கார்பனேட் கெல்சியம் கார்பனேட் ஈகுது வெப்பமாக்குவாங்க. இதில் தெரியும், வெப்பப்படுத்தினா கார்பனேட்டுகள் வந்து ஆக்சைடாகவும் CO2 கேஸாகவும் பிரிகை அடையும். இது ரெண்டும் சொலிட். கெல்சியம் ஆக்சைடு சொலிட், CO2 கேஸ். CO2 மட்டும்தான் கேஸ் ஆகிங்க, ரெண்டும் சொலிட். இனோகானிக்கில் இந்த தாக்கம் வெப்பப்பிரிகை கார்பனேட்டுகளோட வெப்பப்பிரிகை வந்து ஆக்சைடு ப்ளஸ் CO2 தரும். சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சிசியத்தோட கார்பனேட்டுகள் வெப்பப்பிரிகை அடைய மாட்டாங்க, தெரியும், சரிதானே? அது இனோகானிக்கில் வருது. இந்த கேள்வி தெரியல. தாக்கம் தெரியும். அப்புறம் தந்த தரவை வச்சு செய்யுங்க, இலகுவானது தான். பாருங்கள், மூலர் விகிதம் வந்து இது 5 கொண்டாம். மெக்னீசியம் கார்பனேட்டுக்கு கால்சியம் கார்பனேட் 5 கொண்டு மூலர் விகிதமாம். அடுத்த தரவு சந்திக்கு CO2 கேஸ் வந்து 134.4 டெசிமீட்டர் கியூப் உருவாகுதான், சரியானே? அடுத்தது இவர்களுக்கு தந்திக்கு தரவு நியம வெப்பநிலை அமுக்கத்தில் வந்து ஒரு மூல் வாயு வந்து 22.4 டெசிமீட்டர் கியூப் கனவரை கொண்டு இருக்குமா, உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து வாயு வந்து CO2 22.4 டெசிமீட்டர் கியூபுக்கு ஒரு மூல் அண்டா. இப்போ 134.4க்கு எவ்வளோ மூல் பார்ப்போம். 22.4க்கு 1 அண்டா 134.4 டெசிமீட்டர் கியூபுக்கு 6 மூல் வரும். 6 மூல் CO2. மொத்தமாக 6 மூல் ஈக்குது. மொத்தமாக 6 மூல், சரிதானே? மொத்தமாக 6 மூல். இப்போ என்ன சொல்லும், இதில் ஒரு மூல் இங்கே ஒரு மூல் CO2, இதில் 5ஆல் இங்கே 5 மூல் CO2 வருமே. இந்த 6 மூல் வந்து 6 மூலில் 5 மூல் இதாக இந்திக்கணும். ஒரு மூல் இந்த கால்சியம் கார்பனேட்டெல்லாம் வந்திக்கணும். 5 மூல் மெக்னீசியம் கார்பனேட்டெல்லாம் வந்திக்கணும். 5 கொண்டு விகிதம் இதிலே உருவாகும். இங்கே 5 கொண்டு ஈக்கிய மாதிரி CO2 உருவாக்குறேன். இங்கே 5ன்னா இங்கே 5 உருவாகுமே. தாக்கம் சமனை மூலர் விகிதம் ஒன்று கொண்டு இங்கே 5னா இங்கே 5 உருவாகும். இங்கே ஒன்றினா இங்கே 1 உருவாகும், விளங்குதா? அப்போ இது ஒரு மூல். அப்போ இங்கே CO2 5 மூலன்னா மெக்னீசியம் கார்பனேட் 5 மூல் ஈந்திக்கோணம். CO2 ஒரு மூல் ஈந்திக்கோணம். மூலை கண்டுபிடிச்சிட்டோம். இனி மூல் தெரியும். இப்போ திணிவு தான் கேட்டீங்க. மூல திணிவால் பெருக்குங்க. திணிவு சமன் மூல் இன்ட்டு மூலர் திணிவே 5 × 84. அப்போ 420 கிராம் மெக்னீசியம் கார்பனேட். அடுத்தது வந்து 1 × 100 மூலர் திணிவா. அப்போ 100 கிராம். மொத்தம் 520 கிராம். ஸோ இரண்டாவது ஆன்சர். பாருங்கள், இலகுவான கேள்வி, சரிதானே? தாக்கத்தை சாம்படுத்திட்டு ஐடியா தந்த தர வச்சு ஐடியா யோசிச்சா சரி, இலகுவான கேள்விதான். பாருங்கள், அடுத்த கேள்வி பார்ப்போம். 2015 13வது கேள்வி. இது உங்களோட வீடியோ நிப்பட்டி எழுதி கொள்ளிடும். 2015 13 கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். 2015 பேப்பரில் வந்த கடினமான கேள்வி என்றால் 13வது கேள்வி தான் சொல்லணும். கொஞ்சம் சுருக்களுக்கு டைம் பீத்திக்கும் மாணவர்களுக்கு. அடுத்தபடி பெருசாக கஷ்டமன்று இல்லை, சுருக்கள் தான் குழம்பிக்கும். பாருங்கள் தான் நீங்கள். திரவ ஹெப்டேன் மாதிரியொன்றின் 10 கிராமானது O2 வாயுவின் 1.3 மூல்களுடன் கலக்கப்பட்டது. ஹெப்டேனை பூரணமாக தகரமடைய செய்யும் போது CO2 வாயுக்களின் கலவையொன்று உருவாகியது. இப்போ C6H16 O2வில் கலக்கப்பட்டாங்க. அப்போ O2வோட தகனமடைய வச்சா மேலுக்கு தெரியும். வளமையான தாக்கம் ஹைட்ரோ கார்பன்கள் வந்து O2வோட தகனமடைஞ்சா CO2வும் H2Oவும் தான் உருவாகுது. கார்பன் ஆக்சைடு ப்ளஸ் நீராவி. ஆனால் இடத்துல வந்து தந்த தரவை வச்சு செய்யணும். இங்கே CO உருவாகுதான், அதோட CO2 ப்ளஸ் H2O, விளங்குதா? இங்கே CO உருவாகுது, சரிதானே? தந்த தரவை வச்சு செய்யணும். பார்ப்போம். இப்போ தாக்கத்தை சமப்படுத்தும், சரிதானே? இங்கே கார்பன் ஏலிக்குது. இங்கே
கார்பன் 7 வரணும். அப்போ நான் இது எக்ஸ்ன்னு இருக்கேனே, இங்கே எக்ஸ் கார்பன் இங்கே 7 மைனஸ் எக்ஸ் விளங்குதா? ரைட். 16 ஹைட்ரஜனுக்கு இங்கே 8 H2O விளங்குது. அடுத்த இடத்துல ஃபிசிக்கல் ஸ்டேட்டையும் போட்டுக்கோங்க. ஏன்டா அடுத்து சரி ஷாமபத்தி இப்போமே ரைட். இங்கே எக்ஸ் ஆக்சிஜனுக்கு அப்போ இங்கே O2 வேண்டாம் x/2 7 மைனஸ் எக்ஸ் O2. அப்போ இங்கே O2 7 மைனஸ் எக்ஸ், அது சரி. 8 ஆக்சிஜன் என்றால் 4 O2 சரி தானே? ரைட். அடுத்த ஃபிசிக்கல் ஸ்டேட் தேவை. இது லிக்விட்டாம், இது O2 கேஸ், இதுவும் கேஸ், இதுவும் கேஸ். இது லிக்விட்னு சொல்லி H2O வந்து நீர் திரவமாக இருக்கிறதா? திரவமாக தான் நிற்குது. இது 3 தான் வாயுவாய்க்குது, விளைவுள்ள வாயுவாய்க்குது. இது திரவம். இப்போ தாக்கம் எளிவின ஷாமப்படுத்தின இது சரியாகிக்கணும், ஷாமப்படுத்தல் சரியாகிக்கணும். இனி பார்ப்போம். தந்த தலை வச்சு O2 மொத்தம் மூல் 1.3 மூலோட தாக்கமடைய வைக்காங்க. இதில் மூல் வந்து இப்போ எத்தனை? இதில் 10 கிராம் எடுத்தீங்கி. இதில் மூலத்தினி உங்களை கண்டா 100 கிராம் மூல் மீனஸ்தன் வரும். அப்போ இந்த மூல் வந்து தசம் 1 மூல் 10 கிராம 100 பேருக்கு மூலத்தினுவா. அப்போ தசம் உண்டு. இனி யோசிங்க. இப்போ ஹேட்டிக்கு அடுத்த தடவை வந்து விளைவுல இந்த வாயுட மொத்த மூல் வந்து 1.1 பாருங்கள். தாக்கத்தின் பின்னர் அறை வெப்பநிலையில் காணப்படும் வாயு கலவையில் மொத்த மூல்கள் வந்து 1.1. அப்புறம் CO ஹெட்டிக்கு மொத்த மூலன்னு சொல்லி NgO2 CO2. பிறகு இது தசம் 1 மூலிந்தா CO எவ்வளோ உருவாகும்? தசம் 1 எக்ஸ் உருவாகும். ஏன் இங்கே ஒரு மூலிந்தா எக்ஸ் மூல் CO உருவாகுவது போல் தசம் 1 மூல் பீந்தா தசம் 1 எக்ஸ் தான் உருவாகும். அதே போல் வெறும் தசம் 1 × 7 மைனஸ் எக்ஸ் உருவாகும். விளங்குதா? இவட மூலம் தெரியும். NgO2 மூலம் கண்டா அப்புறம் NgO2 மூலம் இவட மூலம் கூட்டி வர்றது 1.1 சமபத்தினா விடைப்பு கேளும். NgO2 மூலம் பார்ப்போமே. NgO2 மூல் மொத்தமாக்கிய மூலில் அந்த 1.3 அதில் தாக்கம் அடையத்தை கழிச்சா NgO2 மூல் வரும். இது எவ்வளோ தாக்கம் அடையுது? 1க்கு தான் இவ்வளோ தாக்கம் அடையும். தசம் 1க்கு 1000 தசம் 1 அளப்பு இருக்குங்க. தசம் 1 × x/2 + 7 மைனஸ் எக்ஸ் + 4 இதை சுருக்கினா சரி. தசம் 1 இது x/2 வந்து எத்தனை? தசம் 5 7 மைனஸ் எக்ஸ் + 4 இதை சுருக்குங்க. இப்போ தசம் 0.5x ப்ளஸ் தசம் 7 மைனஸ் தசம் 1x ப்ளஸ் சரியானே தசம் 4 சரியா? இவற்றில் எதை சுருக்கினா எப்படி சுருக்கிடும் எனக்கு? தசம் 7 இங்கே தசம் 4 இருக்குது. தசம் 7 தசம் 4 1.1 அதில் 1.3 போனால் தசம் 2 நம்பர் எல்லாம் 1க்கும் எக்ஸ்எல்லாம் 1 எடுங்க. 0.05 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு தசம் 1 எக்ஸ் சரியானே? அப்போ மைனஸ் சரி இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக ஒன்றுக்குதுன்னு எடுங்களேன். இப்போ லேஷன் இப்போ தசம் 1 மைனஸ் எக்ஸ்லேருந்து 0.05 போனால் இப்படி செய்யுதுண்ணா. இது ஃபுல்லாக ஒன்றுக்குது. அப்போ லேஷன் இப்படிக்கு வர இது ஃபுல்லாக இது கொண்டு இதை ஃபஸ்ட்டு சுருக்கிட்டு இப்போமே இதில் வந்து இந்த 1.3 அப்படி இருக்குது. இங்கே மைனஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளுக்கு இப்போ வேறு மிரம் கூட்டினா 1.1 இது தசம் 5 தசம் 0.05 எக்ஸா 0.05 எக்ஸ்லேருந்து மைனஸ் தசம் 1 எக்ஸ்ண்டா மைனஸ் 0.05 எக்ஸா. இனி பாருங்கள், இனி சுருக்கினா இது 1 அளவு இருக்கினா வெறும் தசம் 1 1.3லேருந்து 1.1 வெறும் நேராகும் 0.05 எக்ஸ். அப்போ தசம் 2 ப்ளஸ் 0.05 எக்ஸ் வருகிறது எஞ்சிய O2 மோல் சரிதானே? சரியான பாருங்க. அப்போ NgO2 மோல் கண்டுட்டேன். தசம் 2 ப்ளஸ் 0.05 எக்ஸ். NgO2 மூலம்
CO மூலம் CO2 மூலம் கூட்டி வரதுக்கு 1.1 சரி இனி சுருக்கள் தானே இவ்வளோதான் தரகு இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நான் இது அழிக்கியேன் சரிதானே இது அழிக்கியேன் எனக்கு NgO2 மூலம் வந்திக்கு 2 + 0.05x 2 + 0.05x அதோட CO மூலம் 1x இது 1.17x இதில் மொத்தம் இப்போ 1.1 விளைவிக்குது இனி சுருக்கி எக்ஸை காணுங்க லேசி நம்பரெல்லாம் கொண்டு கேளுங்க ஃபஸ்ட் இதை பெருக்கிட்டு இப்போமே 2 + 0.05x + 1x + 7 - 0.7x இது சுருக்கும் எப்படி சுருக்கிடும் நம்பரெல்லாம் கொண்டு கேளுங்க நம்பரெல்லாம் கொண்டு கேளுங்க 2 7 9 சரிதானே இங்கே 1x இங்கே 1x ഉണ്ടാവില്ല இந்த 1க்கு இந்த 1 போனால் பேலன்ஸ் 0.05x அடுத்தது 1.1 வெறும் கூட்டிக்கு ரைட் வேறு அங்கலக்கணும் சரி இது 0.9 அங்கலக்கணும் போனால் 1.1 இந்த 0.9 போனால் இந்த 0.2 எக்ஸமன் 0.2 கீழே 0.05 அப்போ 2 கீழே 0.5 2 கீழே 0.5 அப்படின்றா 2 ஹாஃபால் பிரிச்சா 4 2.5 பிரிச்சா 4 இல்லாட்டி 20 கீழே 5 4 20 கீழே 5 4 அப்போ எக்ஸமன் 4 இப்போ எக்ஸ்ட்ரா பெருமானத்தை கண்டுபிடிச்சிடும் 4 எக்ஸ்ட்ரா பெருமானம் 4 இப்போ கேட்டிக்கு இப்போ இங்கே ஒரு மூல் பயன்படுத்தி இங்கே ஒண்டின்னா இங்கே எக்ஸ் 4 மூல் CO உருவாகிக்கும் ஒரு மூல் இங்கின்றா எக்ஸ் தான் விதத்தில் 4 இப்போ நான் பயன்படுத்திக்கு 1 அப்போ 1 × எக்ஸ் உருவாகுக CO மூல் அளவு எத்தனை 4 மூல் விளங்குதா முதலாவது ஆன்சர் எக்ஸ் 4ண்டா இங்கே ஒண்டின்றா இங்கே 4 உருவாகும் அதான் சொல்லி தாக்கம் இங்கே 1 இப்போ 1 × 4ண்டா 4 மூல் CO உருவாகும் ஸோ முதலாவது ஆன்சர் விளங்கிக்குமே நினைக்கிய கஷ்டமன்னு இல்லை இது ஃபஸ்ட் டைம் செய்யக்கொள்ள கொஞ்சம் டைம் தேவைப்பட்டிக்கும் சுருக்களுக்கு அடுத்தபடி ஜாதி கேள்விகள் வந்தால் முன்னு உடலுக்கு செய்யறதுக்கு கேளும் சரிதானே அப்போ விளங்கிக்கும் இலகுவான கேள்விகள் தான் அப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நான் சந்திப்போம் பார்த்துட்டு விளங்குங்க வீடியோ பற்றி ஒரு கமெண்ட்டை பதிவிடுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.